ஜாதி இல்லாத சமூகம் இந்த வார்த்தைகளை கேட்டாலே நமக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் வரும் இல்லையா? ஒரு அழகான கனவு மாதிரி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு கனவு இல்ல, அது ஒரு டிசைன், ஒரு வடிவமைப்பு. என்னது? கனவுக்கும் டிசைனுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஒரு கனவு, ஒரு வடிவமைப்பு. நம்ம சமூகத்தோட மையத்திலேயே ஒரு பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. அதாவது, நாம வாயில பேசுறது ஒண்ணு, ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இன்னொன்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஒரு போராட்டம்னே சொல்லலாம். இந்த சிக்கலை எப்படி அவிழ்க்கிறதுன்னு பாப்போம். ஜாதி இல்லாத சமூகம் வேணும். இந்த ஒரு வரிய நம்மள யார்தான் சொல்லாம இருந்திருப்போம், இல்ல கேட்காம இருந்திருப்போம். மேடையில பேசினா போதும், கைத்தட்டல் அள்ளும். ஏன்னா இது ரொம்ப சேஃபான ஒரு வாக்கியம். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனா பிரச்சனையோட ஆணிவேரே இங்கதான் ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, நாம என்ன சொல்றோம், ஆனா உண்மையில என்ன செய்றோம்னு. ஒரு பக்கம் ஜாதி வேண்டான்னு முழங்குறோம், ஆனா இன்னொரு பக்கம் கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்தா முதல்ல ஜாதி தான் பார்க்கப்படுது. ஓட்டு போடுறப்போ நம்ம ஆளான்னு பாக்குறோம். ஏன் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட கண்ணுக்கு தெரியாம ஒரு கோடு இருக்கு. இதுதான் யதார்த்தம் இல்லையா? அப்போ இந்த போராட்டம் எதுக்கானது? கைத்தட்டல் வாங்குற ஒரு வெறும் ஆசைக்கா? இல்ல எதிர்ப்பை சம்பாதிக்கிற ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டுக்கா? கனவுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆசை. அதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா டிசைன், அதாவது வடிவமைப்பு அப்படி இல்ல. அது ஒரு பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட். அதுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஏன்னா அது உண்மையான மாற்றத்தை கேக்குது. சரி, இந்த கனவு காண்ற அப்ரோச் ஏன் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகுது? சிம்பிள். ஒரு ஆசை எப்பவுமே ஒரு திட்டமா ஆகாது. இதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாப்போம் வாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு கனவுக்கு யார்கிட்டயும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. அதுக்குன்னு ஒரு டைம் லைன் கிடையாது. யாருக்கும் எந்த பொறுப்பும் இல்ல. சும்மா எப்பவாச்சும் ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையில போயிட்டே இருக்கிறது தான். இதனால தான் இத்தனை வருஷமா நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே நிக்கிறோம். அப்போ இங்க 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒண்ணு கனவு காண்றவங்க. இவங்க ரொம்ப சேஃப். எல்லார்கிட்ட இருந்தும் கைத்தட்டல் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஆசைய மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தர் டிசைனர். இவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. நிஜமான மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கும் போது எதிர்ப்பு வராம இருக்குமா சொல்லுங்க? ஓகே, பிரச்சனைய பத்தி போதும். இப்போ தீர்வு என்னன்னு பாப்போம். இந்த வடிவமைப்பு இல்லனா டிசைன்னு சொல்றோமே, அது அப்படின்னா என்ன? நிஜத்துல அது எப்படி இருக்கும்? டிசைன்னு சொல்றது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. அது ஒரு சிஸ்டம். சில கட்டமைப்புகள், சில விதிகள், நம்மளோட டெய்லி பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள். இது எல்லாம் சேர்ந்தது தான் டிசைன். இதோட வேலை என்ன தெரியுமா? ஜாதியை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற அந்த காரணிகளை, அந்த இன்சென்டிவ்ஸ ஒன்னொன்னா உடைச்சு எறியறது தான். சரி, இந்த பெரிய டிசைனை நாம ஒரு 5 லேயரா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பில்டிங் கட்டும்போது ஃபவுண்டேஷன், சுவர், கூரைன்னு ஒவ்வொரு லேயர் இருக்கிற மாதிரி இந்த சமூக மாற்றத்துக்கும் 5 முக்கியமான லேயர்ஸ் இருக்கு. வாங்க அதை ஒன்னொன்னா பாப்போம். முதல் லேயர் மொழி. ஆமா, நம்ம பேசுற மொழி. மொழி மாறினா மனசு மாறும். உங்க ஜாதி என்ன? இத ஒரு சாதாரண கேள்விய பார்க்காதீங்க. அது ஒரு ஃபில்டரிங் டூல், ஆட்களை பிரிக்கிற ஒரு கருவி. இந்த ஒரு கேள்வியை கேட்கிற பழக்கத்தை மாட்டுனாலே போதும், பாதி பிரச்சனை தீரும். 2வது லேயர் கல்யாணம். ஒரு சமூகம் உண்மையிலே மாறுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவங்களோட மேரேஜ் மார்க்கெட்டை பார்த்தாலே போதும். நம்ம ஊர்ல கலப்பு திருமணம் செஞ்சா பாராட்டுறோம், ஆனா அந்த பாராட்டோட நிறுத்திடுறோம். வெறும் பாராட்டிலிருந்து ஆக்டிவ் சப்போர்ட்டுக்கு நம்ம மாறணும். அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும். 3வது கல்வி. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா உண்மை எப்பவும் கொஞ்சம் அசௌகரியமா தான் இருக்கும். நம்ம வரலாறு வெறும் ஹீரோக்களோட கதையா மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒடுக்குமுறை எப்படி வேலை செஞ்சது, அதனால யாருக்கெல்லாம் லாபம் கிடைச்சதுங்கிற கசப்பான உண்மையும் சொல்லணும். அந்த டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது டிசைன் பொருளாதாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜாதிங்கிறது கலாச்சாரம் கிடையாது. அது ஒரு எக்கனாமிக் கண்ட்ரோல் சிஸ்டம். பணத்தோட புழக்கம் யார் கையில இருக்குன்னு பாருங்க, விஷயம் புரியும். சமத்துவங்கிறது ஒரு பேச்சா மட்டும் இருக்கக்கூடாதுன்னா பணத்தோட ஓட்டம் மாறணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். கடைசி மற்றும் 5வது லேயர் அரசியல். இது ஒரு கொடூரமான உண்மை, ஆனா சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு அரசியல ஜாதி தான் ஓட்டிட்டு இருக்கு. இந்த நிலை மாறணும்னா அரசியல் அடையாளம் சார்ந்ததா இல்லாம கொள்கை சார்ந்ததா மாறணும். அதுக்கு தெளிவான விதிகள் வேணும். சரி, இவ்ளோ நேரம் பெரிய பெரிய சிஸ்டம் டிசைன்னு பேசிட்டோம். ஆனா இதுல உங்க பங்கு என்ன, நம்ம பங்கு என்ன? சிஸ்டத்தை குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஆனா அதுதான் ரொம்பவும் அவசியமும் கூட. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட ஜாதிய சொல்லிக் கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆமானா ஏன் சொல்லிக் கொடுக்கறீங்க?
இன்னொரு கேள்வி, காதல் விஷயத்துல உங்க குடும்பத்துல இருந்து பிரஷர் வருதுன்னு வச்சுப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்காக போராடுவீங்களா? இல்ல பயந்துட்டு ஓடிடுவீங்களா? உங்க பதில் என்ன? கடைசி கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க மௌனத்தினால யாருக்கு லாபம்? சிம்பிளா யோசிங்க. இந்த விஷயத்துல நடுநிலைங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அது ஒரு பொய். நீங்க ஒண்ணு ஜாதிய இன்னும் பலப்படுத்துறீங்க, இல்லாட்டி அதை உடைக்கிறீங்க. இதுல ரெண்டுல ஒண்ணுதான் சாத்தியம். நீங்க எந்த பக்கம்? அப்போ கடைசியா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜாதி இல்லாத சமூகம்ங்கிறது ஒரு போஸ்டர் அடிக்கிற விஷயமோ இல்ல அரசியல் ஸ்லோகனோ கிடையாது. இது ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம். ஆமா, தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சிக்கலான இன்ஜினியரிங் ப்ராப்ளம். ஒரு இன்ஜினியர் எப்படி வேலை செய்வாரு? முதல்ல ஒரு டிசைன் உருவாக்குவாரு, அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுவாரு. அது ஃபெயில் ஆகலாம், ஆனா அந்த தோல்வியில இருந்து கத்துக்கிட்டு இன்னும் பெட்டரா ஒரு டிசைனை உருவாக்குவாரு. திரும்ப திரும்ப இதை செய்வாரு. சமூக மாற்றமும் அப்படிதான். தோல்விங்கிறது முடிவல்ல, அதுவும் அந்த ப்ராசஸ்ல ஒரு பகுதி தான். அதனால இனியும் நாம கனவு காண்றத பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். நாம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாற்றத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்க ஆரம்பிக்கலாம். கனவை பத்தி பேசுறத நிறுத்துங்க, வடிவமைக்க தொடங்குங்க. அதுதான் இப்போ நமக்கு தேவை.